கட்சியோட வேட்பாளரையே ஒரு கட்சி விலைக்கு வாங்கிருச்சு. அப்படி இருக்கையில அது அந்த கட்சி வந்து வேட்பாளர் தேர்வுல வந்து குளறுபடினால அந்த நிகழ்வு நடந்துச்சா? எங்க சொல்லுங்க. தாவேகாவோட வேட்பாளர் எடப்பாடி விலைக்கு வாங்கினது சொல்றாங்களா? இது அவரே இந்த கட்டுத்தொகை போட்டதுல பிரச்சனையா என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா அது மாற்று வேட்பாளராவது சரியா போட்டு தான் அவராது நின்றுக்கணும். அப்ப ரெண்டு பேரும் போது சந்தேகமா இருக்கு. நீங்க தம்பி பேசும்போதெல்லாம் எனக்கும் டிஎம்கே டிவிகே டிஎம்கே ஸ்டாலினா விஜயங்கிறப்ப, ஆனா அவர் பாருங்க ஊழல் கட்சி ஒழிக்கணுங்கிறாரு. ஐயா எடப்பாடி தொகுதியில போட்டி போடல, அந்த தொகுதிக்கு ஒரு போகல. சரி, போட்டி போடல, பரப்பு. தம்பி உதயநிதி தொகுதிக்கு போகல, ஐயா ஸ்டாலின் தொகுதிக்கு போகல. பாரதிய ஜனதா கட்சி பாசிசம் கொள்கை தலைவர்கள் போடுற எந்த தொகுதிக்கும் போகல. நேரடியாக என் தொகுதிக்கு தான் போடுறாங்க. இப்போ யாருக்கு போட்டியாவது இறங்கி வேலை செய்யறாருங்கிறத நீங்க பார்க்கணும். ஒரு ஃபிடல் காஸ்ட்ரோ, மார்ட்டின் லூதர் கிங்கு, மால்கம் எக்ஸ் மாதிரி பேசியிருப்பாப்லையா? பேசல பேசியிருந்தா என்ன பேசியிருப்பாப்ல? பேசலைங்கிறது ஒரு காரணம். பேசியிருந்தா தலைகளை மாத்திட்டு இருந்திருப்பாப்லையா? சொல்லுங்க, பேசுன இடத்துல என்ன? நீங்க உங்களை மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, ஒரு நிருபர் உங்க மேல பாசத்துல பேசாம போயிட்டாரான்னு கேட்கிறாரு. அப்ப நான் ஆமா போயிருப்பாருன்னு சொல்லணும். பேசியிருந்தா என்ன பேசியிருப்பிய? இதே 2000 தரேன், நான் 2500 தரேன், அதுதானே. வேற என்ன செஞ்சிருப்பேன்? யாரு விவசாயி ஏன் கடனாளி ஆகிறான்? எனக்கு பதில் சொல்லு. எல்லா பயிலும் ஏன் கடனாளி ஆகிறான்? ஒரு தடவை தள்ளுபடி பண்ற, மறுபடி வர, மறுபடி ஏன் கடனாளி ஆகிறான்? எத்தனை நாளைக்கு நீ கடனாளியா வைப்ப? ஒரு நாட்டுல விவசாயி கடனாளினா நாடு இல்ல, சுடுகாடு. பிளேட்டு கத்தி சிறைக்கிற பிளேட்டு கத்தி தான் இருக்கு கடனாளியா இருக்கானா? பான் பராக்கு சொல்லு, பான் பராக்கு, சிகரெட்டு, சுருட்டு, சாராயம் கச்சுறது, காரு, செல்போனு, இவனால இந்த முதலாளியெல்லாம் கோடி சொன்னாருக்கேன். எது இல்லாம நீ வாழ முடியுமே? என் சோறு இல்லாம வாழ முடியாது. அப்ப இவனெல்லாம் கடனாளி ஆகல, கோடி சொன்னாருக்கேன். என் விவசாயி ஏன் கடனாளி ஆகுறேன்? எத்தனை நாளைக்கு கடனாளியா வைப்ப நீ? இதெல்லாம் வேடிக்கை. கல்வி கடன் தள்ளுபடி. கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன். அதை கடன் வாங்கி படிக்கிற நிலைமையில வச்சது யாரு? திரும்பி வர விவசாய கடன் தள்ளுபடி. விவசாயி கடனாளி ஆகக்கூடாது. ஏன் கடனாளி ஆகிறான்? எல்லா பயிலும் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு அவன் விலையை தீர்மானிக்கிறான். என் ஆத்தால போய் விளைய வைக்கிற பொருளுக்கு அவன் விலையை தீர்மானிக்க முடியல, வாங்குறவன் தீர்மானிக்கிறான். அதானே அந்த நிலையை மாத்தணும்ல. நான் சொல்றேன் விலைன்னு வரணும். அப்ப வந்தாதான் அவன் வறுமைக்கு போக மாட்டான். அது இந்த திராவிட திமுக அதிமுக இடையில இது பாருங்க. அந்த வீட்டுல கொஞ்சம் பருப்பு சாம்பார், இந்த வீட்டுல கொஞ்சம் கூட்டு பொரியல் வாங்கின ஒரு எப்படி சொல்றது ஒரு கூட்டாஞ்சோறு மம்ல. அது மாதிரி திமுக கொஞ்சம், அதிமுக கொஞ்சம். இவர் 2000, அவர் 2000, நான் 2500. புரியுதா? தாலிக்கு அரைப்பவேன், நான் ஒருபவேன். அதே தானே இவங்க விவசாய கடனை தள்ளுபடி. நான் தான் சொல்றேன், என்ன ஆட்சியில விவசாயி கடனாளி ஆக மாட்டான். இதுவரை இருந்த கடன் தள்ளிடும். இனிமேல் ₹1 கடனாளியா என் விவசாயி ஆக மாட்டான். கல்வி கடன் இல்லை, கொடுக்க வேண்டியது அரசின் கடன். இதுவரை பெற்ற கடனை தள்ளுபடி பண்ணி இனிமே சிறந்த கல்வியை நான் என் பிள்ளை கொடுத்துருவேன். ₹1 கடன் வாங்கி நீ படிக்க வேண்டிய தேவையில்லை. கடன் ஏன் கடன்? கவர்மெண்ட் கடன். அது நான் கொடுக்கணும். கல்வியை அரசின் கடன் இல்லையா? அது அதை விட்டு என்னை காசு வாங்கி படிக்க வைக்கிற நிலைமையில வச்சு விட்டு அறிவிச்சிருக்காங்க. இலவசம்ங்கிறது ஏமாத்து. என் ஆத்தால் அப்பனை அண்ணன் தம்பிய ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க அவங்க. நான் அந்த நிலையிலிருந்து மாத்தணும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு எப்படியாவது என் இனத்தை ஆளணும்னு வெறி இருக்கு. எனக்கு எல்லா மக்களையும் போல என் இனமும் வாழணுங்கிற வெறி இருக்கு. இது ரெண்டுக்கும் கோட்பாடு புரியுதுன்னு நினைக்கிறேன். எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ எங்க சின்னத்தா பெரியத்தாவோ கையேந்தது எனக்கு தன்மான இழப்பா இருக்கு, கொதிக்கிறேன். அதனால இந்த இலவசத்தை ஒழிக்கிறேன்.